நீதித்துறையில் உள்ளவர்கள் யார் நல்லவர்கள், யார் யதார்த்தவாளி, யார் அப்பாவி, யார் ஏமாந்தவர்கள் என்பதை கண்டுபிடிப்பது இந்த காலத்திலே வழக்கறிஞர்கள் நீதிபதிகளுக்கெல்லாம் பெரும் தயக்கமும் ஏமாற்றமும் தடுமாற்றமும் வந்து கொண்டிருக்கிறது. அந்த உண்மை நிலையை அறிவதற்கு உதவுவது அற்புதமான காஞ்சனாதி ஸ்படிக மாலை என்கின்ற அற்புதமான மாலை. இந்த மாலையானதை கையில் வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன மந்திரங்களை ஓதினாலும் நீங்கள் கையில் அணிந்து எடுத்துக்கொண்டு செல்லும் பொழுது உங்களுக்கு நீங்கள் நீதித்துறையிலே வழக்காடு மன்றத்திலே, அதாவது ரொம்ப யதார்த்தமான அப்பாவி இருந்தால், நியாயமான ஒருவன் இருக்கும்பொழுது உங்களுக்கே என்ன சொல்ல வேண்டும், எதை பற்றி பேச வேண்டும், எப்படி அவர்களுக்கு உத்தரவு ஜட்ஜ்மெண்ட்னு சொல்கிறோம்ல, நீதி கிடைக்க வேண்டும் என்பதை இறைவன் உங்களுக்கு உணர்த்தி கொடுப்பார். பேரும் புகழுடன் வக்கீல்கள் மற்றும் நீதிபதிகள் உலகம் புகழும் மகானாக உத்தமர்களாக மாறுவதற்கு அற்புதமான ஒரு உபயம் நல்கருணை புரியும் காஞ்சனாதி ஸ்படிகமணி மாலையானது சென்னையிலே ஸ்ரீ அகஸ்திய விஜய கேந்திராலயத்திலே கிடைக்கும். மேலும் பகுதி 2ஆக வச்சுக்கோ. 2வது சப்ஜெக்டு இந்த சிவராத்திரிக்குள்ள 5 முகம் 6 முகம் கொண்ட அற்புதமான சக்தி வாய்ந்த ருத்ராட்சம் 2-3 எண்ணிக்கையிலே மட்டும்தான் இருக்கின்றது. அவர்கள் இதை சிவபூஜை செய்கின்றவர்களும், நாளைக்கு சிவனையே நம்பி வாழும் அந்த மாதிரி சைவ குடும்பத்தில் பிறந்தவர்களும், எல்லா விதமான தெய்வ சக்திகள் எங்கு போனாலும் அவர்களை வா என்று கூப்பிடுகின்றதற்கு அந்த இறைவனாலே நமக்கு கொடுக்கப்பட்ட அதி ருத்ர சக்திகளை கொண்ட ருத்ராட்சத்தை நீங்கள் அணிந்து செல்லும் பொழுது உங்களுடைய காரியங்கள் எல்லாம் எந்தவித தடையும் இல்லாமல் பயணங்கள், பிரயாணங்கள், வாழ்க்கையில் வெற்றி பெறும். மேலும் மகா சிவராத்திரியுடைய மிக மிக முக்கியமான ஒன்றை பற்றி பார்ப்போம். பகுதி 3.